الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاثة: أهله وماله وعمله، فيرجع اثنان ويبقى واحد، يرجع أهله وماله ويبقى عمله. متفق عليه. வினித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக உலகின்மையை குறைத்து கொண்டு வாழக்கூடிய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஜுஹூத் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை, அதில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, இறந்தவரை 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன. அவை அவரது குடும்பம், அவரது சொத்து, அவருடைய செயல்கள் ஆகும். நல்லடக்கம் முடிந்ததும் 2 திரும்பி விடும். 1 மட்டும் அவருடன் தங்கிவிடும். அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பி விடுகின்றன, அவரது செயல் தங்கிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய கடைசி கட்டம் இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழட்டும், எவ்வளவு பெரிய ஒரு பரம்பரையை கொண்டும் குலத்தை மற்றும் கோத்திரத்தை கொண்டு வாழக்கூடியவனாக இருக்கட்டும், அவன் கடைசியில் இந்த உலக அனைத்தையுமே விட்டு செல்லக்கூடியவனாக தான் இருக்கின்றான். அவன் மரணித்த பிறகு அவனுடன் மன்னரை வரை 3 விஷயங்கள் பின்தொடரும். அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், உற்றார்கள், தெரிந்தவர்கள் அனைவரும் அவர்கள் பின்தொடருவார்கள் மன்னரை வரை. அதே போல அவருடைய பதவி, அவருடைய அந்தஸ்து, அவருடைய அதிகாரம், இது அவருடைய செல்வம் அனைத்துமே அதுவும் பின்தொடரும். அவருடைய அந்தஸ்தை கொண்டு, அவருடைய பதவியை கொண்டு கடைசி வரை நல்லடக்கம் செய்வதற்காக வரும். 3வது அவருடைய அமல். அந்த அமல், அந்த செயல் நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். நல்ல அமல்களும் கூட வரும், கெட்ட அமல்களும் கூட வரும். இப்போ செயல்கள் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய ஒட்டுமொத்த செயல்கள் அது அங்கு வரும். அவருக்கு ஜனாசாவுடைய தொழுகை நிறைவேற்றிய பிறகு, அடக்கம் செய்த பிறகு, அவருடைய உறவினர்களும் அங்கு விட்டு சென்று விடுவார்கள். அவருடைய பதவி, அந்தஸ்து அனைத்துமே பறிக்கப்படும், முடிஞ்சிருச்சு. அவரிடம் எந்த ஒரு விஷயம் விடப்படாது, இருவருமே திரும்பி விடுவார்கள். யாரும் எவ்வளவு நேசிக்கக்கூடியவராக இருக்கட்டும், அவருடன் அங்கு தங்குவதற்காக தயாராக மாட்டார். நாமே நம்முடைய குழந்தையோ அல்லது நம்முடைய சக பெற்றோர்களை நாம நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், நம்முடைய பெற்றோர்களில் யாராவது ஒருவர் அல்லது இருவர் வஃபாத் ஆகிவிட்டார் என்றால் அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு நாம் திரும்பி விடுகின்றோம். நான் என்னுடைய தாயை அல்லது தந்தையை ரொம்ப நேசிக்கின்றேன், அதிகமாக நேசிக்கிறேன் என்பதற்காக நாம அந்த கபர்ல அவருக்கு உறுதுணையாக அல்லது துணையாக நான் இருப்பேன் என்பதற்காக செல்வதும் கிடையாது. அல்லது எங்களுடைய தகப்பனார் அல்லது நம்முடைய மரணிக்கக்கூடியவர் நம்மிடம் கேட்டால் நாம் தனியாக அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது, நீ என் கூட வா என்று கூப்பிட்டாலும் வர முடியாது, அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கு. இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. தனியாக அந்த நாளில் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நாட்களில் இந்த உலகத்துல ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால், அவர் வியாபாரத்திற்காகவோ, தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ, ஜாபுக்காகவோ வேலை போறாருன்னா வெளிநாட்டிற்கு உறவினர் உற்றார்கள்லாம் வந்து சந்தித்துட்டு அவங்களுக்கு துவா செய்து விட்டோ அல்லது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கூறிவிட்டு செல்கின்றார்கள். இங்கு தனியாக செல்கின்றார் என்பதற்காக. திரும்பி அவர் வந்து விடுவார், ஏன்னா இதே உலகத்தில் தான் அவர் செல்கின்றார். ஆனால் மன்னரை வாழ்க்கை என்பது இந்த உலகத்தை விட்டு அடுத்த கட்டம், மறுமையுடைய முதல் கட்டத்தில் செல்கின்றார். அன்புக்குரிய அந்த பயணத்தில் நாம் தனியாக நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த பயணத்தில் நம்முடைய
நம்முடன் கூட இருப்பது அனைத்துமே நம்முடைய அமல்கள் தான், நம்முடைய செயல்கள் தான். நம்முடைய நல்லமல்கள் நம்மிடம் இருக்கும் பொழுது அந்த நல்லமல் நம்மை சொர்க்கத்து வரை கொண்டு செல்லக்கூடியதற்காக உதவியாக இருக்கும், நமக்கு உதவியாக இருக்கும் எல்லா நேரத்திலும். அது மன்னரை வாழ்க்கையாக இருக்கட்டும், எழுப்பப்படக்கூடிய நிலையாக இருக்கட்டும், பிறகு சிராத்துடைய பாலத்தை கடக்கக்கூடியதாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை பெறக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லாஹுடைய அவனுடைய கருணைக்கும் அவனுடைய பொருத்தத்திற்கும் உரிமையாளர்களாக இருக்கட்டும், இது அனைத்திற்குமே மிக முக்கியமானது, மிக அடிப்படையான விஷயம் நல்லமல்கள் இருந்தால் மட்டும்தான். இப்போ நாம நம்முடைய உலகத்துடைய விஷயங்கள் எவ்வளவு சேகரித்தாலும் அது அழியக்கூடியதுதான். நம்மிடம் செல்வது நல்லமல்கள், கெட்டமல். நல்லமல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஹதீஸில் பரா இப்னு ஆஸிபில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில், மன்னரை வாழ்க்கையில் எப்படி அமைப்பான் என்றால், அவனுக்கு தனிமையை அகற்றுவதற்காக, அந்த அந்த கபரில் தனியாக இருக்கின்றானே அந்த தனிமையை அகற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல தோற்றமுடைய, அழகான ஒரு தோற்றமுடைய ஒரு வாலிபரை அல்லாஹ் தஆலா அங்கு அனுப்புவான். அந்த நபர், அந்த முஃமின், அல்லாஹ் தஆலாவை அஞ்சி வாழ்ந்த அந்த நபர் அவர் பார்த்தவுடன் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த தனிமையை போக்கக்கூடிய நிலையை அவர் உணர்வார். யோசிச்சு பாருங்க, நாம எங்கேயாவது தனி காட்டில் நாம மாட்டிக்கிட்டோம், நல்லா பாதுகாக்க வேண்டும். திடீரென்று ஒரு நல்ல ஒரு தோற்றத்தினுடைய ஒரு வரும் பொழுது அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும், நமக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். இது மன்னரை கபரிலுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அந்த இடத்தில் ஒருவருடைய நல்ல தோற்றமுடைய ஒரு வாலிபரை பார்க்கும் பொழுது அந்த முஃமின் கேட்பான், நான் என்னுடைய தனிமையில் நான் இருக்கின்றேன், நீ யார் என்னுடைய தனிமையை அகற்றக்கூடியவன்? எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை அல்லது ஒரு சுபச்செய்தியை கொண்டு வரக்கூடியவனை போல இருக்கின்றாயே என்று சொல்லப்படும். அவன் கேட்பான். அதற்கு அந்த வாலிபர், அல்லாஹு தஆலா, நான் உன்னுடைய நல்லமல்கள், நற்செயல்கள், நற்கருமங்கள், அல்லாஹ் என்னை இந்த தோற்றத்தில் ஆக்கினான் எதற்காக? உன்னுடைய தனிமையை அகற்றுவதற்காகவும் உனக்கு தோழமையாக இருப்பதற்காக தான் அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கினான் என்று சொல்லுவோம். அதே போல காஃபிர் மற்றும் முனாஃபிக்கினுடைய நிலையை பார்க்கும் பொழுது அதே போல அதிகோரமான ஒரு நிலை இருக்கும், அச்சமுடைய ஒரு நிலை இருக்கும், கலக்கமுள்ள நிலை இருக்கும். என்ற மண்ணறையில் இந்த நேரத்தில் மிகவும் கருமை, மிகவும் விகோரமான ஒரு தோற்றமுடைய ஒருவன் வருவான். அங்கு மனிதன் அவன் முதலிலே தனிமையில் தவித்துக் கொண்டிருப்பான், அஞ்சி கொண்டிருப்பான், என்ன ஆக போகின்றது என்று. அந்த நேரத்தில் ஒரு அசிங்கமான ஒரு உருவத்தையும் அசிங்கமான ஒரு தோற்றத்தையும் பார்க்கும் பொழுது அஞ்சிக் கொள்வான், பயந்து கொண்டு என்னுடைய தனிமையை இன்னும் அதிகரிக்கக்கூடியவன், என்னுடைய அச்சத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியவன் நீ யார் என்று கேட்கும் பொழுது அந்த நபர் கூறுவன், அன அமலுக ஸய்யி, நான் உன்னுடைய பாவங்கள், நான் உன்னுடைய தவறான செயல்கள் தான். அல்லாஹ் உன்னை தண்டிப்பதற்காக என்னை இந்த தோற்றத்தில் ஏற்படுத்தி உன்னுடைய அச்சத்தில் இன்னும் அதிகமான அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் என்னை ஆக்கினான். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய இது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருக்கட்டும், நாம் மண்ணறையில் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற மவுத் என்று இருக்கு. மவுத்து என்று நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது மவுத்திற்கு பிறகு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கிறது, அதை விட்டு நம்மால் ஓட முடியாது. ஆக சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளை நாம் ஏற்றுக்கொண்டு கேட்டு நாம நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு எந்த விஷயங்களை சேகரிக்கின்றோமோ தடை கிடையாது. ஆனால் அதேவுடன் நமக்காகவும் சில அமல்களை நாம சேகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளின் பிரகாரம் நம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக மறுமையுடைய வாழ்க்கை நமக்கு ஹைராக இருக்கும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதன் அவனுடைய செயல் அடிப்படையில் தான் அனைத்துமே அவனுக்கு இலகுவாகவோ அல்லது கடுமையாகவோ ஏற்படும். நம்முடைய அமல்கள், நம்மிடம் நன்மையான அமல்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும், அது அதற்குரிய அந்தஸ்து பெறக்கூடிய நபர்களாக ஆக முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். பொதுவாக மனிதன் என்ன நினைக்கின்ற
பாவங்கள் இருந்தா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மன்னிச்சிருவான் என்று. இதுதான் பொதுவாக இருக்கு நம்முடைய சமுதாயத்துல. தௌஹீது பேசக்கூடியவர்களோ அல்லது தௌஹீதுடைய விஷயங்கள்ல ஷிர்க் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை பாவமா அல்லாஹ் மன்னிச்சிருவான், எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துல போனோம் தானே, தௌஹீதை ஏற்றுக்கொண்டு நினைத்துக்குரிய நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குற்றங்களும் நம்முடைய தீமைகள் நம்முடைய தௌஹீதை தகர்க்கக்கூடியதாக இல்லாமல் இருந்தால் நம்ம யோசிக்கலாம், அல்லாஹ் தஆலாவுடைய ஏதோ ஒரு கருணை கிடைக்கும், ஏதோ ஒரு நமக்கு. ஆனால் நம்முடைய செயல்களும் நம்முடைய பாவங்கள் தௌஹீதை அழிக்கக்கூடிய அந்த கட்டத்தில் வந்து விட்டதென்றால் முடிஞ்சிருச்சு. அங்க தௌஹீதை இல்லாத நிலை ஆகக்கூடியதாக இருக்கும். ஆக அஞ்சிக் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். எத்தனை சம்பவங்கள் நடந்தன சமீபத்திலும் எத்தனை சம்பவங்கள் நாம் பார்த்தோம். அல்லாஹ் அக்பர். யூசுப் ஃபைசி ரஹிமல்லா அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. திடீர் என்று மார்பு வலி வருது. அவருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்வதற்கு முன்னால் வஃபாத் ஆயிடுறார். அதே ஊர்ல இன்னொரு சகோதரர், நம்ம ஜமால் சகோதரர், அவருடைய தெரிந்தவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். 20 நிமிஷம் தான் பேசி இருக்கிறாங்க. பேசி 20 நிமிஷத்துக்கு பிறகு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உடனே இறக்குறாரு. எந்த ஒரு சிம்டம்ஸ், எந்த ஒரு அறிகுறியும் அவருக்கு கிடையாது. 20 நிமிஷத்துக்கு பேசுறாங்க, அடுத்த நொடியில அவங்களுக்கு மௌத்து ஏற்படுகின்றது. அல்லாஹ் பாருங்க, இப்படி நொடிக்கு நொடி யாரு செல்வார்கள் என்று, யாருடைய நேரம் வந்து விட்டது என்று நமக்கு தெரியாது. இருக்கக்கூடிய காலங்கள் நாம் சீர்படுத்தி கொண்டோம் என்றால் கடந்த காலங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கு. அதனால்தான் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்கி அந்த மனிதனை பார்த்து வந்து கேட்கிறான், எனக்கு ஏதாவது பாவ மன்னிப்பு இருக்குமா என்றார். நீ உன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு பாவ மன்னிப்பை தேடி சீர்படுத்தி கொண்டா என்றால் கடந்த அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிரும். கேட்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு வாழ்க்கை, கடைசி ஒரு கட்டம், மேபி 50-60 வயசு இருக்கும் அந்த நபர். எனக்கு இப்ப பாவம் இருக்குமா, எனக்கு ஏதாவது அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு கிடைக்குமா என்றால் அவர் ஆம் இருக்கும். ஆனால் நிபந்தனை என்ன, இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு என்று தெரியல. அது ஒரு நொடியா இருக்கலாம், ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வருடமாக இருக்கலாம். இருக்கக்கூடிய வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை சீர்படுத்திக்கொள், முந்தைய வாழ்க்கையுடைய கேள்வி கணக்கு இருக்காது. இல்லை, இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ சீரழித்து விட்ட என்றால் இதை பற்றியும் கேட்கப்படுவாய், முன்னால் கடந்த அனைத்து உன்னுடைய ஆயுளை பற்றியும் நீ கேட்கப்படுவாய். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஆக நம்முடைய வாழ்க்கையில மனிதன் என்றவன் அவன் தவறு செய்யக்கூடியவன் தான், ஆனால் திருந்தி கொள்ளக்கூடியவன் தான் சிறந்த ஒரு மனிதன் என்று, சிறந்த அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடியவன் தான் மனித குலத்தில் சிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். ஆக இந்த விஷயத்தை நாம எண்ணி மறுமைக்காக நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்களும், இந்த உலகம் அற்பமான உலகம்தான். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்கள் மறுமையில் நம்முடைய அமல்களை தவிர வேறு எதுவுமே நமக்கு உதவி செய்யாது. அந்த ஹதீஸையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். யாருடைய அமல் சொர்க்கத்திற்கு செல்வதிலிருந்து அவரை தடுத்து விட்டதோ, பின்னோக்கி அவரை பின்தங்கி வைத்து விட்டதோ, அவருடைய பதவி, பரம்பரை, அந்தஸ்து எதுவுமே அவரை சொர்க்கத்தில் செல்வதற்காக முன்னே அனுப்பாது. மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. யாருடைய அமல்கள் அவரை சொர்க்கத்தில் செல்வதை தடுத்து விட்டதோ, அவருடைய பரம்பரை, அந்தஸ்து, பதவி, செல்வம் அவரை முற்படுத்தாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த விஷயத்தை நினைத்து நம்ம மறுமையுடைய விஷயத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே நமக்கு மறுமையுடைய அந்த நினைவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். வஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹ்.